ஆவியானவரோடு இருந்து பேசுற பாருங்க, அதுதான் கிரியை செய்யும். இல்லைன்னா எத்தனை பேர் வந்து என்னதான் செஞ்சாலும் அந்த வேற ஸ்பிரிட்டுக்கு பாருங்க, அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் அழிச்சு. தெளிலால் ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பிரிட். சிம்சோனு கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினார். பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை சிம்சோன் செய்தார். சிங்கத்தின் வாயை கிழித்தார். ஒரு கழுதையின் அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். அப்படின்னா அவன் மேற்கொண்டு ஜெயிச்சது ஏராளம். எதுவரைக்கும் தெரியுங்களா? ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இருந்தார் பாருங்க, கிரியையாய் நடந்தது. ஆனா இந்த சிம்சோன் தெளிலால் என்கின்ற ஒரு பெண்ணோடு சகாசம் வைக்கும் போது அந்த தெளிலாலுக்குள்ள ஆவியானவர் இல்லை. சிம்சோனுக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு, தெளிலாலுக்குள்ள ஆவியானவர் இல்லை. அந்த தெளிலாலுடைய ஆவி, அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இந்த பராக்கிரமசாலி சிம்சோனுடைய கண்ணையே பிடுங்க வச்சிருச்சு. இந்த சிம்சோனுடைய ஆவியானவர் உள்ள இருந்தாரு நம்ம சொல்றோமே, அந்த சிம்சோனுடைய கண்ணையே பிடுங்கும்படியாய் தெளிலானுடைய ஆவி, அந்த ஸ்பிரிட் இவரை வீழ்த்தி விட்டது. காரணம் என்ன தெரியுங்களா? அவளோடு இருந்த அந்த சிநேகிதன், கடவுளோடு தான் சிநேகிதம் வைக்கணும். உங்களுக்கு எத்தனை பிரியமானவர்கள் இருந்தாலும் சரி, அன்பானவர்கள் இருந்தாலும் சரி, அவர்களோடு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம செவி சாய்ப்போம் சொன்னா நிச்சயமா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விட்டுடுவோம். ஆவியானவரை பத்தி பேசுறது மாத்திரம் அல்ல, ஆவியானவரோடு இருந்து பேசுவது தான். ஆவியானவரோடு இருந்து பேசுற பாருங்க, அதுதான் கிரியை செய்யும். இல்லைன்னா எத்தனை பேர் வந்து என்னதான் செஞ்சாலும் அந்த வேற ஸ்பிரிட்டுக்கு பாருங்க, அந்த ஸ்பிரிட் எல்லாத்தையும் அழிச்சு. தெளிலால் ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பிரிட்.